நமஸ்காரம். உலகில் வாழக்கூடிய அற ஒழுக்கத்தோடு வாழும் உயிர்கள் அனைத்திற்கும் உங்கள் குரல் குருஷனுடைய அன்பு வணக்கம். இன்றைய பதிவு என்பது நாளை காலநிலையில் ஏற்படக்கூடிய சனி பகவானுடைய இடமாற்றம் கும்பலக்கணத்தில் இருந்து மீனலக்கணத்துக்கு வருவதாக கணிதம் கூறுகிறது. இதை கண்டு அனைத்து மனிதர்களுமே பீதி அடைவார்கள். ஏனென்றால் சனி மாற்றம்தான் நிறைய விஷயங்களை நமக்கு மாற்றி கொடுக்கும் வல்லமை உடையது. கொடுப்பதில் வல்லவன் சனி, கெடுப்பதில் அதீனமானவன் சனி. எனவேதான் தனிப்பயிற்சியை மிகவும் கவனமாக சூழல்கள் கணிப்பார்கள். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஜோதிடம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய காலக்கணிதம். இந்த காலக்கணிதத்தை நம் முன்னோர்கள் பல விஷயங்களிலே மிகவும் துல்லியமாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய கணிதம் என்பது காலக்கணிதத்தை கணிதம் கொண்டு கணித்து வைத்திருக்கிறார்கள். இரண்டுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. கணிப்பவர்களினால் மாற்றங்கள் வருவதும் உண்டு. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், உலகத்தை வகுத்து எடுத்த நம் முன்னோர்கள் ஒவ்வொரு நிமிடத்தில் இருந்து மணிக்கணக்கை பிடித்து, நாள் கணக்கை பிடித்து, மாத கணக்கை பிடித்து, 60 வருட கணக்கை பிடித்து, 12 கட்டங்களை வைத்து, 9 நபர்களை வைத்து, 27 நட்சத்திரங்களை வைத்து இந்த கணக்கை முழுமையாக வகுத்து எடுத்திருக்கிறார்கள். இவை அனைத்துமே இயல்பாக இயற்கையாக புவனம் முழுவதும் இயங்கக்கூடிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தினால் நம் வாழ்க்கையில் பாதிப்பு வருமா அல்லது சாதனை வருமா என்பதுதான் மனிதர்களுடைய கேள்வியாக இருக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த மாற்றம் வந்தாலும், எந்த நிலை வந்தாலும், சோதிடம் என்பது ஒரு ஜீவன் உருவாகி ஜோதியில் கலக்கக்கூடிய அளவுக்கு ஆன்மீக பயணத்தில் முடியக்கூடியதுதான் சோதிட கணிதம். ஜாதகம் என்பது நாம் எந்த ஜனனமாகிறோமோ, இந்த புவனத்தில் பிறக்கிறோமோ அந்த நேரத்தை லக்கணமாக கொண்டு, அந்த கால கணிதத்தை லக்கணமாக கொண்டு ஜோதிடத்தோடு வைத்து கணிதத்தை வகுத்து எடுத்து உங்களுடைய அனைத்து விஷயமான குணங்களையும், அனைத்து விஷயமான நடவடிக்கைகளையும், அனைத்து விஷயமான வாழ்வியலுடைய தன்மைகளையும் துல்லியமாக கணிக்க முடியும். ஆனால் அதற்கான ஆற்றல் உள்ள மனிதர்கள் மிக 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 இப்போது குறைவு. இந்த சனி பயிற்சியை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். காரணம், அற ஒழுக்கம் கையில் இருக்கும்போது எந்த நிலையும் நம்மால் மாற்றி எடுக்க முடியும். அற ஒழுக்கத்தோடு தர்ம சிந்தனையோடு வாழக்கூடிய மனிதனை தன்னை வகுத்து கொண்டால் அந்த வகுப்பு எந்த ஜாதகத்தையும் நம்மால் தூக்கி எறிந்து விட முடியும். காரணம் என்னவென்று கேட்டால், மன இயல்பு அதை தக்க வைக்கிறது. அற ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய மனிதனிடம் மிகப்பெரிய புவனத்தினுடைய ஆற்றல் அவனை ஆட்கொண்டு நிற்கும். அந்த நேரங்களில் சனி பகவான் அல்ல, ராகு அல்ல, கேது அல்ல, குளிகை காலம் அல்ல, யமகண்ட காலம் அல்ல, எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் உங்களை பாதுகாக்க உங்களுடைய வைராக்கியத்தினால் நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அற ஒழுக்கம் உங்களை காப்பாற்றும். எனவே ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்ய வேண்டும், எனக்கு இந்த இடத்துக்கு போக வேண்டும், அனுமாரை வணங்க வேண்டும், பிள்ளையாரை வணங்க வேண்டும். சனி பகவானுக்கு ஆப்போசிட்டாக மிகப்பெரிய ஆற்றலுடைய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனுமன் ஒருவர், பிள்ளையார் ஒருவர். இவை இரண்டு பேரையும் ஆலயங்களுக்கு சென்றுதான் வணங்க வேண்டும் என்பது அவசியமில்லை. உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு கேடு விளையுமா நல்லது நடக்குமா என்ற நிலை அறியாத பட்சத்தில் கூட மனநிலையில் தெய்வங்களை உள்வாங்கி உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுமதியோடு, குலதெய்வத்தை முதலில் வணங்கினால் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும். அனுமதியோடு நீங்கள் வணங்கினால் சனி பகவான் அல்ல, யமகண்ட நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆற்றல் உங்களிலிருந்து விடுபடும். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த மிகப்பெரிய ரகசியத்தை நமக்கு அறத்துப்பால் என்ற வள்ளுவனுடைய குரலில் ஊழ் என்ற தலைப்பில் 10 குரலை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழ் என்ற தலைப்பில் கொடுக்கப்பட்ட 10 குரலிலே மனிதனுடைய அத்தனை விஷயங்களும், எப்படி வாழ வேண்டும், எப்படி கட்டமைக்க வேண்டும் வாழ்க்கையை, உனக்கு இது நடக்கும்,
உனக்கு இது நடக்காது என்பதெல்லாம் மிக அழகாக 10 குறளை வகுத்து தந்திருக்கிறார்கள். யாருமே அதை போய் படிப்பது கிடையாது. ஊழ்வினை என்பது ஒரு வட்ட பாதை, பரிணாம பாதை போல அமைந்திருக்கும். நீங்கள் செய்கின்ற செயல் மனதால், வாக்கால், உடம்பால் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் பயன் உண்டு. அதுதான் கன்ம பயன். கன்மம் என்றால் செயல், அதனால் விளையக்கூடிய பயன். நீங்கள் அறத்தோடு கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது கண்ணபெருமானுடைய வேத வாக்கு. கடமை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொன்னால் கடமை செய்வதற்கான முழு அதிகாரமும் நம்மிடம் உண்டு. ஆனால் பலன் என்பது 10 நபர்களை தாண்டி நமக்கு வந்து சேர வேண்டும். எனவேதான் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் கடமையை அறத்தோடு பொருளை ஈட்ட வேண்டும், அறத்தோடு வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டு நம் கடமையை செய்தால் நமக்கு வரக்கூடியது அனைத்துமே நல்வினையாகத்தான் இருக்கும். தீவினை கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதைத்தான் வள்ளுவன் குறளிலே உங்களுக்கு ஊழ் என்ற தலைப்பிலே 10 குறளை வைத்திருக்கிறார்கள் என கூறி, இந்த விதிப்பயனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் படிப்பின் ரகசியத்தில் ஒரு நிலை உண்டு. நம்முடைய இப்போது என்னிடம் 10,000 கோடி பணம் இருக்கிறது. என் தந்தை என்னிடம் 5,000 கோடி பணத்தை தந்து 5,000 கோடி அவர் வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரம் செய்ய என்னை அனுப்புகிறார். இந்த 5,000 கோடியை கொண்டு வந்து நான் செலவழித்து விட்டு சென்றால் என்னுடைய தந்தை சந்தோஷப்படுவாரா, வருத்தப்படுவாரா? ஆனால் பொருளியலாக பார்த்தால் வருத்தப்படுவார். ஆனால் வினைப்பயன் அப்படி அல்ல. இதை முழுவதையும் சேர்த்து விட்டால் அங்கே 5,000 கோடியும் ஈஸ்வர தத்துவத்தினால் அளிக்கப்பட்டு நம் கண்ம வினையிலிருந்து விடுபட்டு முற்றுநிலையை அடைய வேண்டும். இங்கு நாம் அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். பொருள் நமக்கு அவசியம். ஆனால் அந்த பொருள் நம்முடைய கண்மவினையை கழிப்பதற்கு பயன்பட வேண்டும். எனவேதான் அறத்துப்பாலை அமைத்த போது உங்களுக்கு அறம், பொருள், இன்பம் என்ற 3ஐ அழகாக வடிவமைத்தார். அறத்துப்பால் அறம் என்பது இன்மை பயனையும் தரும், மறுமை பயனையும் தரும், வீடு பேர் அடையக்கூடிய அந்த ஆற்றலையும் தரும். பொருள் என்பது இன்மை பயனையும் மறுமை பயனையும் தரவல்லது. இன்பத்துப்பால் என்பது இன்மை பயனை மட்டும்தான் தரும். எனவேதான் அந்த வரிசையில் அறத்தை முன்னிறுத்தி 3 பயனையும் நீ அடைய வேண்டும். எந்த கால கணிதத்தில் இருந்தும் நீ விடுபட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அற ஒழுக்கத்தை பேணி அன்போடு வாழுங்கள் என கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் குரல் குருஜி. அன்பு வணக்கம்.